வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஃபோனில் இருக்கக்கூடிய லைவ் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் வந்து ஜிஃபா ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்விட்டரில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு டூலை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஜிஃப் இமேஜாக வந்து ட்விட்டர்லேருந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கு பதிலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வேறு தேர்ட் பார்ட்டி ஆப் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல்லேருந்தே அவங்களோட ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைவ் ஃபோட்டோஸை ஜிஃப் இமேஜாக அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஐஃபோனில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எல்லாம் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃப்ரேம் தான் இருக்கும். அது அந்த மாதிரி இல்லாமல் ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. லைவ் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைவ் ஃபோட்டோஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டோடு நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும். அதாவது ஒரு சின்ன வீடியோ மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க. பட் இப்போ கூட வரக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஒரு சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஃபோட்டோஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப காலமாக இருக்குது. பட் நம்ம அந்த எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் மட்டும்தான் வந்து இந்த லைவ் ஃபோட்டோஸை வந்து பார்க்க முடியும். வேறு எங்கேயும் அப்லோட் பண்ணுறதையோ அது மாதிரி சைட்லேயோ இல்லை சோஷியல் மீடியாஸ் ஆப்ஷன்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐஃபோனில் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரியே அந்த ஃபோட்டோவை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ட்விட்டரில் வந்து அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிஃப் இமேஜாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். எப்படி வந்து உங்கள் லைவ் ஃபோட்டோ வந்து ஐஃபோனில் எடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஐஃபோனில் எப்படி லைவ் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை வந்து நான் வந்து ஒரு லைவ் ஃபோட்டோவாக வந்து எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து உங்கள் ஐஃபோனில் ஃபோட்டோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 3 சர்க்கிள் போட்ட மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து எல்லோ கலரில் இருக்கும். அந்த எல்லோ கலர் வந்து எனேபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஆப் வந்து உங்கள் ஐஃபோன் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த ஃபோட்டோ ஆப் இருக்கக்கூடிய அந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ ஆப் விட்டு வெளியே போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கும். எடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ கேலரியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இமேஜை ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே அந்த இமேஜ் மேலே டேப் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைவ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மாதிரி ஓட ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஐஃபோனில் வந்து லைவ் ஃபோட்டோ வந்து எடுக்கணும். இந்த லைவ் ஃபோட்டோ வந்து எப்படி வந்து நம்ம ட்விட்டரில் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ட்விட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. ட்விட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து ட்வீட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ட்வீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து நிறைய ஃபோட்டோஸ், அதாவது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கீழே லிஸ்ட் ஆகும். அதில் வந்து எந்த ஃபோட்டோலாம் வந்து லைவ் ஃபோட்டோவோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த லைவ் ஃபோட்டோஸை வந்து ட்விட்டரில் அப்லோட் பண்ணுறதுக்கான இப்போ வந்து ட்விட்டரில் வந்து நம்ம வந்து லைவ் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த லைவ் ஃபோட்டோஸ் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். லெஃப்ட் சைட் பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. லெஃப்ட் சைட் பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஜிஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஃப் அப்படிங்கிறது அடிச்சிருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அது நார்மலாக சிங்கிள் ஃப்ரேம் ஃபார்மெட்டாக வந்து அப்லோட் ஆகும். அதே வந்து ஜிஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃப் ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து அப்லோட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஜிஃப் மோடை வந்து எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த லைவ் ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு ட்விட்டரில் வந்து அது வந்து அப்லோட் பண்ணிவிடும். இப்போ வந்து நீங்கள் ட்விட்டரில் ஏதாச்சும் டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஜஸ்ட்டு மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு அப்படி
ட்வீட் பண்ணுறேன். ட்வீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய லைவ் ஃபோட்டோஸை வந்து ஜிஃபாக வந்து ட்விட்டரில் வந்து இப்போ போஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோட்டோ வந்து ஜிஃபாக வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து குறிப்பிட்ட செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வீடியோ மாதிரி ஜிஃப் அனிமேஷனாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ட்விட்டரில் வந்து போட முடியாது. அப்படியே போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி டூலை வந்து யூஸ் பண்ணி அந்த லைவ் ஃபோட்டோஸை வந்து ஜிஃப் இமேஜாக மாற்றி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட்டினாக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லைவ் ஃபோட்டோஸாக ஜிஃபாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஈஸியாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறையா வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்ட கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்கள் ஏதேனும் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.